நம்முடைய திட்டமிடல்களையும் தாண்டி எதிர்பாராத நிகழ்வுகள் அதுதான் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு கையறு நிலையில, குழப்பத்தில், ஒரு துக்கத்தில் எப்படி என்ன பேசுவது என்று ஒரு தெரியாத ஒரு சூழல்ல இந்த பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகத்தினுடைய முதுகெலும்பாக 2 தூண்களில் ஒரு பெரும் தூணாக இருந்த வெற்றி துரைசாமி அவர்களுடைய எதிர்பாராத மறைவு, அதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட ஆற்றல் இல்லாத ஒரு சக்தி குன்றிய ஒரு சூழல்ல, ஆனா அவர் இந்த ஆய்வகத்திற்கு செய்த உதவிகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய உணர்வினுடைய அந்த உந்துதலின் காரணமாக திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு அதற்கு தேவையான படிகளை எல்லாம் தடைகளை எல்லாம் தாண்டி அடுத்த டேக் ஆஃபுக்கு தயாரான ஒரு நிலையில் இருந்த ஒரு புதுமுக அறிமுக இயக்குனர், இன்று வளர்ந்து வரக்கூடிய திரைத்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவருடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு. அவருடைய பெற்றோர்கள், அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள், இவங்கெல்லாம் எப்படி இதை ஏற்றுக்கொண்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இதை கடந்து வர போகிறாங்க அப்படின்ற ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கடந்து வரணும், அவங்க அதற்கு தேவையான ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கணும். இதனால் இந்த அஞ்சலி கூட்டம் இப்போ நம்ம நடத்துறது அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு இதை ஏற்று இதை கடந்து வருவதற்கு தேவையான ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கணும், சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்முடைய எல்லாருடைய ஆதரவையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மையும் தாண்டிய ஆற்றல், அந்த இறை ஆற்றல், அந்த இறைவன்ட்டையும் நம்ம வேண்டிக்கிற போகிறோம். அதற்கான ஒரு நிகழ்வு தான் இது. அதை தாண்டி IAFC பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகம், இந்த ஆய்வகத்துக்கு கனவு கண்ட வெற்றிமாறன் அவருடைய கனவை செயல்படுத்துவதில் 100% தன்னுடைய பங்களிப்பை செய்தவர். இதில் எந்த மிகைப்படுத்தலுமே இல்லை. 100 விழுக்காடு அந்த கனவை நனவாக்குவதற்கு முதல்ல நின்று செய்தவர் வெற்றி துரைசாமி. அவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த IAFC டேக் ஆஃப் ஆகிருக்கிறதுக்கே ரொம்ப காலதாமதங்கள் ஆகியிருக்கும். இடம் தந்ததிலிருந்து அதற்கு எல்லா விதமான, அதாவது அதை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே செய்தவர். உதவி மட்டும் இல்லை, அதில் ஒரு ஆளாக இருந்து அவருடைய பணியாக செய்தவர். அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு. அவருடைய இழப்பை ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற சூழலில் அதை அந்த இழப்பின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை கீற்று வரணும், ஒளி கீற்று. அந்த ஒளி கீற்றாகத்தான் அவருடைய பங்களிப்பை இந்த அமைப்புக்கு செய்த, இந்த நிறுவனத்திற்கு செய்த அந்த அவருடைய பங்களிப்பை நினைச்சு அவருக்கு நம்ம நன்றி செலுத்தப்படுறோம். நன்றி செலுத்தணுன்ற அந்த உணர்வு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக IAFC அவருடைய பங்களிப்பை இப்போ இந்த கூட்டத்தில் மட்டும் அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லை, அவருடைய நினைவு தொடரணும், அதை நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிரந்தரமாக அவருடைய பங்களிப்பை உறுதி செய்து கொள்வதற்காக IAFC-யினுடைய சார்பாக IAFC-யினுடைய அமைப்பிலிருந்து அதனுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய நிறுவனர் அதிபராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் இயக்குனர் அவர்கள் மேபி இந்த மாணவர்களுக்கு, இந்த IAFC-யில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி துரைசாமியினுடைய நினைவாக அவங்களுடைய ஃபைனல் ப்ராஜெக்டுக்கு ஏதாவது ஒரு விருது வழங்குவது மாதிரி ஏதாவது ஒன்றை செய்து அவருடைய நினைவை நிலைப்படுத்துவது, நிரந்தரமாக்குவது, அது ஒன்று செய்தால் அது இன்னும் கூட அர்த்தமுள்ள விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். துயரமான ஒரு சூழலில் இந்த துக்கத்தை கடந்து வருவதற்கான ஒரு ஒளி கீற்றாக, ஒரு நம்பிக்கை கீற்றாக அது அமைய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது, ஒரு இளம் துடிப்புள்ள படைப்பாற்றல் உள்ள ஒரு இயக்குனராகக்கூடிய ஒருவர், இயக்குனராக முயற்சிகள் மேற்கொண்டு படைப்பை உருவாக்கி அந்த படைப்பை பலருக்கு முன்னால காட்டி அதுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதை அனுபவிக்கிறது.
இந்த வலிகளையும் அதிலிருந்து பெறக்கூடிய சந்தோஷங்களையும் அனுபவித்து அடுத்த கட்ட படைப்புகளை உருவாக்குவதற்காக தயார் நிலையில இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வெற்றி துரைசாமி இருந்தார். அது அவர் எப்பவுமே பேசும்போது எல்லாமே எல்லா மேடைகளிலும் சரி தனிப்பட்ட அளவிலும் பேசும்போதும் இயக்குனர் வெற்றிமாறனை என்னுடைய குரு அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால ஒரு டெபியூ இயக்குனர், முதல் படைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அந்த இயக்குனருக்கு வழிகாட்டியாக இருந்த குருவாக இருந்த இயக்குனர் வெற்றிமாறனுக்கு இன்னொரு கடமை இருக்குது. இவருடைய அந்த இயக்குனர் என்ற கனவை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு, அவர் விட்டு சென்ற அந்த கனவை நனவாக்குறதுக்கு அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குனர்கள், அவங்களுடைய படைப்பு, முதற் படைப்பு, அந்த படைப்பை கௌரவிக்கக்கூடிய விதத்தில் இவருடைய பெயர்ல, வெற்றி துரைசாமியினுடைய பெயர்ல அதை கௌரவிக்கக்கூடிய விதத்தில் அதற்கு நீங்கள் ஒரு இயக்குனராக இருந்து அது அவருடைய குருவாக இருந்து அதற்கு ஒரு விருது வழங்குவதை பற்றி யோசிக்கலாம். இந்த இரண்டு வேண்டுகோள்களும் ஐஏஎஃப்சியினுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் என்ற அளவில் உங்களுக்கு வெற்றிமாறனுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இங்கே கூடியிருக்கிறது இந்த நிகழ்வினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு கண்டிப்பாக காலம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். முக்கியமாக அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஏற்பதற்கே முடியாத ஒரு நிகழ்வு, இதுலையும் கூட ஒரு நம்பிக்கை கீற்றுகள் இருக்கு அப்படின்ற செய்தியை நீங்க கொஞ்சம் முன்னிறுத்தினீங்கன்னா இந்த இழப்பினால் வாடக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கும் சரி, இதை போன்ற இழப்புகளை சந்திக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் சரி, அது ரொம்ப ஒரு பற்றுக்கோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேண்டுகோளை உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு முன்வைக்கிறேன். வணக்கம்.